விடியா திமுக ஆட்சியில் அனைத்து வரிகளும் உயர்த்தப்பட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தொழில்கள் அனைத்தும் முடங்கியிருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். கரூர் தோனக்கல்பட்டியில் நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு கரூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் தங்கவேலை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுகவினர் மீது பொய் வழக்குகள் போட்டு பணியை முடக்க பார்க்கிறார்கள் என்றும், ஸ்டாலினின் விடியா அரசு எத்தனை வழக்குகள் போட்டாலும் சட்ட ரீதியாக சந்தித்து வெற்றி கொள்வோம் எனவும் தெரிவித்தார். திரு ஸ்டாலின் போராட்டத்தெல்லாம் பேசிட்டு இருக்கார். அவருக்கு தோல்வி பயம் வந்துட்டது. அந்த தோல்வி பயத்தின் காரணமாக என்ன பேசுவது என்றே தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நாட்டு மக்களுக்கு என்ன செய்தோம் என்பதை பற்றி எல்லாம் சொல்லல. திமுக ஆட்சியில் இந்த 3 ஆண்டு காலத்தில் என்னென்ன சாதனை செய்தோம் என்பதெல்லாம் அவர் சொல்லி வாக்குகளை கேட்கல. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 10 ஆண்டு காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன திட்டங்களை நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்தோம், அதனால் மக்கள் எந்த அளவுக்கு நன்மை பெற்றார்கள், தமிழகம் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றது, தமிழகம் எந்த அளவுக்கு இன்றைக்கு ஏற்றம் பெற்றிருக்கின்ற நாடே பாராட்டி கொண்டிருக்கின்றது. ஆனால் எனக்கு முன்னாலே மாவட்ட செயலாளர் சொன்னதை போல 36 அமாவாசை போயிட்டுது, வீணாக போச்சு, வீணாக போயிட்டுது. பொம்மை முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து திறமையற்ற முதலமைச்சரை அந்த நாட்டுக்கு முதலமைச்சராக்கி இன்றைக்கு 36 மாதம் வீணாக போய்விட்டது. இன்னும் 24 மாதம் இருக்கின்றது. ஒளிமயமான எதிர்காலம் தமிழகத்திற்கு காத்து கொண்டிருக்கின்றது. சட்டமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளில் 10% கூட விடியா திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றும், அதிமுக கொடுத்த அழுத்தத்தின் பேரில்தான் 27 மாதங்கள் கழித்து மகளிர் உரிமை தொகை வழங்கியதாகவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார். 520 அறிவிப்புகளிலே 95% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டது என்ற ஒரு பச்சை பொய் சொல்லுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்கே பார்த்தாலும் பேசுவது, இன்றைக்கு நகர பேருந்திலே கட்டணம் இல்லாமல் பயணம் பெண்கள் செய்யலாம் என்று. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த அழுத்தத்தின் பேரில் தான் அதை கூட நிறைவேற்றினாங்க. அதுவும் எல்லா நகர பேருந்துலையும் கிடையாது. அது முன்னாடியும் இந்த லிப்ஸ்டிக் அடிக்கிற மாதிரி அங்கே 2 பக்கம் பெயிண்ட் அடித்து பெண்கள் பெயிண்ட் அடித்து அதில் மகளிர் ஏறினா தான் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். மற்ற நகர பேருந்தில் ஏறினா கட்டணம் செலுத்த வேண்டும். ஆனால் தேர்தல் நேரத்தில் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது எல்லா நகர பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் என்று ஒரு பொய்யை சொல்லி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே அந்தர் பல்ட்டி அடித்து அதற்கு மாறாக அதை அந்த பேருந்துக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் பிங்களர் அடித்து அந்த பேருந்தில் ஏறினா தான் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். அதோட 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதாக சொல்லுகிறார்கள். எனக்கு முன்னாலே மாவட்ட செயலாளர் கூட இங்கே பேசினார். அவர் கொடுக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்றேன், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், சட்டமன்றத்திலே தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஆட்சி பொறுப்பேற்று 27 மாதங்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தோம். இந்த அரசுக்கு நம்முடைய மாவட்ட செயலாளர்கள், கழக நிர்வாகிகள் அங்கங்கே பொதுக்கூட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பின்படி குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தே ஆக வேண்டும். அதனால்தான் அவர் வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். அந்த அறிவிப்புக்கு இணங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த காரணத்தினால தான் சட்டமன்றத்திலையும் கொடுத்தோம், வெளியிலையும் கொடுத்தோம். அதனால தான் குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் கிடைக்குது. நாங்கள் கொடுத்த அழுத்தத்தெல்லாம் கிடைக்குது, தானா கொடுக்கல. இதே கர்நாடக அரசு தேர்தல் வந்தது, தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 3 மாதத்தில் நிறைவேற்றி காட்டினாங்க. 3 மாதத்தில் இதே போல அறிவிப்பு. அங்கேயும் மகளிருக்கு உதவித்தொகை ஆட்சி பொறுப்பேற்று 3 மாதத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றாங்க அவிய. ஆனால் இங்கே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், விடியா திமுக முதலமைச்சர் நாம் கொடுத்த அழுத்தத்தின் பேரில் 27 மாதம் கழித்து அந்த உரிமை தொகை கொடுக்குறாங்க.
27 மாதத்திற்கு 27,000 போயிட்டு. அதிமுக கட்சி அதிமுக தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த காரணத்தால் தான் இந்த உரிமைத்தொகை குடும்ப தலைவிக்கு கிடைத்தது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அவர்களா கொடுக்கல, வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான பொய்யான பிரச்சாரத்தை பரப்பி கொண்டிருக்கிறாங்க. நம்பாதீங்க. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி 2021 அமைக்கப்பட்டிருந்தால் ஆட்சி பொறுப்பேற்று 2 மாதத்தில் இந்த குடும்ப தலைவிக்கு ஒரு ஊக்கத்தொகை நாங்கள் கொடுத்திருப்போம். மது பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் சேர்த்து வாங்கிய செந்தில் பாலாஜி முறைகேடாக 3600 கோடி ரூபாய் வசூல் செய்து அதை விடியா திமுகவினருக்கே கப்பம் கட்டியிருப்பதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார். இன்னொருத்தர் இருந்தார், செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தார். 10 ரூபா பாலாஜி. என்ன பாலாஜிங்க? இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் 1 கோடி பாட்டில் விற்கிது. மது பாட்டில் 1 கோடி மது பாட்டில் மதுக்கடையில் விற்கிது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா. அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 கோடி. ஒரு நாளைக்கு 10 கோடி அதிலிருந்து வருமானம். அது அப்படியே மாதம் 300 கோடி, வருஷம் 3600 கோடி அப்படியே கப்பம் கட்டிட்டு இருந்தார். எங்கே கப்பம் கட்டணுமோ அங்கே கப்பம் கட்டிட்டு இருந்தார். அவர் தான் செயல் வீரராம். அது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் 5000க்கு மேற்பட்ட மதுக்கடைகள் இருக்குது. எந்த மதுக்கடையில் அதிகமாக விற்பனை ஆகுதோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பாரை ஒரு 3000 பார்கள் இந்த கரூரில் இந்த செந்தில் பாலாஜிக்கு தேவைப்பட்டவரோட பினாமியை எடுத்து கிட்டத்தட்ட அதில் பலாயிரக்கணக்கான கோடி பிளாக் சரக்கு கள்ள மது விற்று அதில் ஒரு பார்ட். இப்படி யாருக்கு கப்பம் கட்ட வேணுமோ அவளுக்கு ஆயிரக்கணக்கான கோடியை கப்பம் கட்டிய காரணத்தால அவர் செயல் வீரராம். திமுகவுக்காக இரவென்றும் பகலென்றும் பல ஆண்டு காலம் உழைத்தவர்களாம் இன்றைக்கு வெளியேறி ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார். ஆனால் இவர் ஒரே ஆண்டில் 2 கட்சியில் போட்டியிட்டு 2 சின்னத்தில் போட்டியிட்டு இன்றைக்கு வெற்றி பெற்று வருவார். இன்றைக்கு திமுகவுடைய செயல் மறவர், செயல் வீரராம். எண்ணி பாருங்க, எத்தனை கட்சிக்கு போயிட்டு இருக்காரு? 5 கட்சிக்கு போயிட்டு வந்திருக்காரு. எத்தனை கட்சிக்கு? 5 கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கார். அவர் இந்த முதலமைச்சர் பேசுறார், செந்தில் பாலாஜி ஒரு செயல் வீரர். செந்தில் பாலாஜி சிறையில் அடைத்துள்ளார். வேற எங்க அடைக்க போறாங்க? அங்கதான் அடைப்பாங்க. வேற எங்க தான் சொல்ல திகார் ஜெயிலுக்கு போடணும், அங்கேயும் போட்டுவாங்க. ஏன்னா அங்கேயும் இருக்குது, ஆயுள் காலம் முறை சிறையில் தான் இருக்க வேணும். அவ்வளவு ஊழல் செய்த மனிதர் தான் இன்றைக்கு செயல் வீரர் பாராட்டப்படுகின்ற செந்தில் பாலாஜி. கரூர் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தலைமை உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் புரட்சி தலைவி அம்மா அதிமுகவின் தொண்டர்களை பசி தெரியாமல் வளர்க்கவில்லை, பயம் தெரியாமல் வளர்த்தார் என்று கூறினார். விடியா திமுக அரசு விரைவில் வீட்டுக்கு போவது உறுதி என்றும் அவர் தெரிவித்தார். அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி சிறந்த ஆட்சி என்று இப்பொழுது மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கொரோனா காலத்தில் மக்களை எப்படி காப்பாற்றினார் என்பதை நீங்கள் நாடே அறிந்திருக்கும். பாரத பிரதமர் அவர்கள் தொலைக்காட்சியிலே பேசும்பொழுது கூட சொன்னார், மற்ற மாநிலங்கள் எல்லாம் தமிழகத்திலே எப்படி கொரோனாவை கையாளுகிறார் என்பதை நீங்கள் அங்கு அதை சென்று பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு கொரோனா காலங்களிலே மக்கள் மீது எந்த விதமான ஒரு வரிச்சுமையும் இல்லாமல், எந்த விதமான சிரமம் இல்லாமல் அவர்களை பாதுகாத்தவர் தான் எடப்பாடியார் அவர்கள். அதையெல்லாம் மறந்து இன்று பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தது மட்டுமல்ல, மக்கள் மீது எண்ணற்ற சிரமங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். கரண்ட் பில் ஏறி போச்சு, அரிசிக்கு மூட்டைக்கு 1000 ரூபாய் ஏறி போச்சு, உப்பு பருப்பு புளி எல்லா விலைவாசி ஏறிடுச்சு. ஆனா 36 அமாவாசைக்கு பிறகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் அனைத்து கூட்டங்களிலும் அந்த உரிமை தொகை கொடுக்கவில்லை என்று சொன்ன காரணத்தால் இன்று பாதி பேருக்கு கொடுத்திருக்கான். 1000 ரூபாயை கொடுத்துட்டு மாசம் 3000 ரூபாய் எடுக்கிறான் திமுக காரன். அதையெல்லாம் நீங்க மீதி பேர் கேட்டா இன்னும் 1,20,00,000 பேருக்கு கொடுக்கல. கேட்டா தகுதி இல்லைன்னு சொல்றான். நீங்க எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், தகுதி இல்லை என்று சொன்னவர்கள் வாக்கு கேட்டு வந்தால் நீங்கள் எங்களிடத்திலே வாக்கு கேட்பதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை என்று சொல்ல வேண்டும். அதுதான் அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு சவுக்கடியாக இருக்கும்.